இது தெரியாம போச்சே. வீட்டில் இருக்கும் இந்த ஒரு பொருள் போதும் சும்மா முகம் மின்னும், இளமை திரும்பும். என்னதான் சுவைக்காக தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என தெரிந்தும் கூட சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நம் உடல்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்த நோய்களும் நம்மை அண்டக்கூடாது என்பதற்காக பலவிதமான செயற்கை முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் மிகவும் இயற்கை முறையில் வீட்டில் உள்ள பொருளை வைத்து, நம் வீட்டின் சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள் ஒன்றை வைத்து நம் உடல் நிலையையும் ஆரோக்கியத்தையும் கடைபிடிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் நம் வீட்டில் இருப்பதை பலரும் மறந்து விடுகிறோம். இப்படி நம் வீட்டின் சமையலறையில் இருக்கும் ஒரு பொருளை தினம்தோறும் பருகி வந்தாலே நம் உடலில் உள்ள பாதி பிரச்சனைகள் குணமடைந்து விடும். அது என்ன பொருள் என்று பார்த்தால், நம் சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் எப்போதும் வைத்திருக்கின்ற சோம்புதான். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பல சரக்குகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதுதான் சோம்பு. இந்த சோம்பினை தண்ணீரில் கொதிக்க விட்டு அந்த நீரை பருகி வந்தால் நம் உடலில் பல பிரச்சனைகளையும் நம்மால் சரி செய்ய முடியும் என்று கூறினால் நம்ப முடிகிறதா? ஆம், இந்த சோம்பினை தண்ணீரில் கொதிக்க விட்டு அந்த நீரை குடிக்கும் பொழுது சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் இருப்பதை தடுக்க முடியும். இப்படி உணவு செரிமானம் ஆவதற்கு உதவியாக இருக்கும் இந்த சோம்பு தண்ணீர் செரிமானத்திற்கு மட்டுமல்லாமல் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும் என்று தெரிய வருகிறது. கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? கொதிக்க வைத்த சோம்பு தண்ணீரை காலையிலும் மாலையிலும் என 2 வேளைகளாக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உடலில் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது என்னவென்றால், பலரும் முகப்பருக்கள் வந்து அவற்றால் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் அதுபோன்று முகப்பருக்கள் இருப்பவர்கள் பல கெமிக்கல் கலந்த கிரீம்களை வாங்கி எப்படியாவது முகப்பருக்களை போக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றனர். அவ்வளவு செலவு பண்ணி சோப் மற்றும் கிரீம்களை வாங்கி போட்டாலும் கூட முகப்பருக்கள் போகவே போகாது. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சோம்பு தண்ணீரை கொதிக்க வைத்து காலை மாலை என 2 நேரம் எடுத்து வந்தால் முகத்தில் உள்ள பருக்கள் மட்டுமல்லாமல் கரும்புள்ளிகள் மற்றும் வயதான தோற்றம் என அனைத்துமே நீங்கி முகம் எப்போதும் பொலிவுடன் இருக்கும் என்று கூறுகின்றனர். மேலும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வாயிலிருந்து வரும் துர்நாற்றம் நீங்குவதற்கு கூட இந்த கொதிக்க வைத்த சோம்பு தண்ணீரை குடிக்கலாம் என்றும், அப்படி குடிப்பதனால் வாயில் உள்ள கெட்ட துர்நாற்றம் நீங்கி அதில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்துவிடும் என்றும், அதனால் வாய் துர்நாற்றம் நீங்கி மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அதனால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது எந்தவித தயக்கமும் இல்லாமல் பேச முடியும். மேலும் பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது ஏற்படும் வலி மற்றும் வயிறு உபசமாகுவது போன்ற அனைத்தையுமே சரி செய்யும். எனவே சாதாரணமான தண்ணீரை குடிப்பது போலவே சோம்பு தண்ணீரையும் குடித்தால் அதில் இருக்கும் வைட்டமின் சி சத்தானது கண்ணின் ஆரோக்கியம் மேம்படுத்தவும், நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும், நீண்ட நாள் இருக்கும் சளி மற்றும் இருமல் பிரச்சனைகளை கூட சரி செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. எனவே அனைவரும் சோம்பு தண்ணீரை குடித்து வந்தால் எந்தவித நோயும் இல்லாமல் வாழலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.